வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினேர்களே, எங்கள் வீட்டில் அரைச்ச தோசை மாவு இது. இப்படி போட்டு நல்லா ஒரு தோசை போட்டுருங்க. தோசை மாவு போடும்போது கொஞ்சோண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, ஜவ்வரிசி போட்டு அரைச்சி பாருங்கள். நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், ஒயிட் கலரில் வரும். அதோட சோயா கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி இருக்குது, அதை போட்டு நல்லா உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், அதுதான். அதை போட்டு நல்லா பரட்டிடுங்க. மஞ்சள் கலரில் பண்ணுறது அது வேறு. இது நமக்கு இது நம்ம சாப்பாடு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடு சின்னதாக இது பண்ணிவிட்டு பரட்டிட்டு அழகாக நல்லா ஈவன் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு திருப்பி உங்கள் அன்பானவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் மசால் தோசை செய்வீங்கன்றதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். அழகாக போட்டுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒரு நாள் எண்ணெய் சாப்பிட்டா ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சம் முருவலாக போட்டுட்டு எடுத்துங்க. அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். வெந்தயம் போடுங்க, மெயினாக வெந்தயம் போடுங்க. சோயா போடுங்க. சோயா வாங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 ஒரு அரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் போட்டுனா பிள்ளைங்களுக்கும் நல்லது. சோயா அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அதனால் ஹெல்த்தியான இதை கொடுங்க. உருளைக்கிழங்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஒன்றும் இதில் ஃபேட்னஸ் கிடைக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுக்கு மூட்டு வலி இருக்கும். அதனால் பூண்டு நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோல் ஆகி வருது பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஷூட் சொல்கிறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாங்க சாப்பிடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி தான் பொடி தோசை. பொடி தோசைன்றது நான் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். கருவேப்பிலை, கீரை, முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அது ஆஸ் யூஷுவல் நம்ம பொடி என்னோடது இருக்குது ஷார்ட்ஸு, அதில் போய் பாருங்கள். போட்டுட்டு தூவி விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய் விடுங்க, இல்லை நெய் விட்டுக்கோங்க. போட்டுட்டு அழகாக உங்கள் அன்பானவுக்கு சுட்டு கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு சுட்டு கொடுங்க. முட்டைன்னா கூட போட்டு கொடுங்க. இது கீரை சாப்பிடாதவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் செய்வீங்கன்றதை சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள். வெந்தயம்லாம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் வரும் பின்னாடி பேக்கில். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வாங்க சாப்பிடலாம், சாப்பிடுவோம். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அ லாட்.